வெல்கம் பேக் டு ட்ரீமி ஆர்ட் தமிழ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எரேசர் டிராயிங் தான் வரைய போகிறோம். ஸோ அதாவது எரேசரை யூஸ் பண்ணி டிராயிங் வரைய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டானிக் படத்தில் வர ஹீரோ ஜாக் இருக்கார் இல்லையா, அவருடைய சின்ன வயசு ஃபோட்டோன்னு நினைக்கிறேன், அதை தான் எடுத்திருக்கோம். ஸோ நான் என்னென்ன எரேசர் யூஸ் பண்ண போகிறேன் இந்த எரேசர் டிராயிங்க்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற நார்மலான ஒரு அப்சரா எரேசர். ஸோ இது எந்த சைஸாக வேணால் இருக்கட்டும். ஸோ இந்த எரேசர் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீடட் எரேசர். அதாவது இந்த எரேசர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வேணாலும் நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோனோஜீரோ எரேசர். அதாவது பென்சில் மாதிரியே இருக்கும், அதாவது மைக்ரோ பென்சில் மாதிரி இருக்கக்கூடிய இந்த எரேசர். ஸோ இந்த எரேசர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த டிராயிங்க்கு. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் ஒன்று எடுத்துக்கிறேன், 6B பென்சில். ஓகேங்களா, இது வந்து ஆர்ட்லைனோட பிராண்டுது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். எரேசர் டிராயிங்க்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் ஷேடிங் பண்ணணும். ஸோ நான் இந்த மாதிரி பேப்பரில் வந்து பாக்ஸ் போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த பிக்சர் பாக்ஸாக இருந்துச்சு அதனால். அப்புறம் நான் இன்ட்ரோவில் காமிச்ச அந்த 6B பென்சில் எடுத்து நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த பென்சில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எரேசர் வந்து அந்த பென்சிலோட கிராஃபைட் வந்து ஈஸியாக அழிக்கணும். அதாவது நீங்கள் அந்த பென்சிலை ஷேட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ஷேடிங் வந்து ஈஸியாக அழிகிற மாதிரி இருக்கணும் ஓரளவுக்கு. ஸோ அந்த மாதிரி பென்சிலாக எடுத்து ஷேட் பண்ணிக்கோங்க. நான் ஆர்ட் லைனில் 6B யூஸ் பண்ணிக்கிறேன், இதுவே எனக்கு போதுமானதாக தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஸ்மூத் பண்ணி ஸ்மச் பண்ணி விட்ருங்க. இப்போது அந்த மோனோஜீரோ எரேசர் எடுத்துகிட்டு பிக்சரில் அந்த ஒயிட்டான ஏரியாலாம் இருக்கும் இல்லையா, அதாவது இந்த கண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயிட்டான விழி, அப்புறம் அந்த கண் புருவத்துக்கான அந்த லைனு, ஸோ இந்த மாதிரி அவுட்லைனுன்னு சொல்லுவாங்க, அவுட்லைனே வச்சுக்கோங்க. அந்த அவுட்லைனை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒயிட்டாக இருக்கக்கூடிய நிறைய அவுட்லைனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போடணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்ருக்கிறத பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த முடியெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது இல்லையா, பார்த்தாலே அந்த பிக்சரில் நல்லா ஹைலைட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் வந்து வச்சு ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க. இப்படி நம்ம அவுட்லைன் போடுறப்போ அந்த எரேசர் வச்சு எப்பவுமே கண்ணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பிக்சர் வந்து ஒழுங்காக நம்மளால் முடிக்க முடியும், அதில் அது கரெக்டாகவும் வரும். ஸோ தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபேஸ் ஒரு மாதிரி போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கண்ணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது என்னை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறத அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடிய அந்த அவுட்லைன்லாம் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எரேசர் வச்சு ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டு முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நீடட் எரேசர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எரேசர் எடுத்துக்கிட்டு அந்த மூஞ்சில் இருக்கக்கூடிய ஷேடிங்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த பென்சிலோட கிராஃபைட்லாம் அந்த எரேசரில் ஒட்டிக்கும். ஸோ நம்ம இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸோட ஷேடிங்ஸை கொண்டு வரலாம். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களான்னு தெரியல. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு எரேசர் டிராயிங். நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது ஒழுங்காக வருதா இல்லை தப்பாக வருதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் வந்து இதை அப்படியே ஃபஸ்ட்டே நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்டேன். ஸோ இப்படி தான் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த 6B பென்சில் இருக்கு இல்லையா, இந்த பென்சிலை யூஸ் பண்ணி அந்த மாதிரி இந்த ஐப்ரோ, அப்புறம் அந்த டார்க்காக இருக்கக்கூடிய முடியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷேட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். ஸோ மேலேருந்து அப்படியே கீழே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எல்லா எரேசரும் கலந்து கட்டி தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அந்த கண்ணுக்கிட்ட கொஞ்சம் ஹைலைட்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மோனோஜீரோ எரேசர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த கண்ணோட பிளாக்கு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷேடிங் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீடட் எரேசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஃபேஸோட ஷேடிங் கொண்டு வரணும். ஆக்சுவலாக எரேசர் டிராயிங் எடுத்தோன்னே நம்ம அதை ஷேடுன்னு சொல்லக்கூடாது, ஹைலைட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தான் இருக்கக்கூடிய அந்த பென்சிலோடைய அந்த ஷேடிங்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் ஹைலைட்டுன்னு சொல்லலாம். பட் தப்பு இல்லை, நம்ம பசங்களுக்கு புரிகிற மாதிரி இப்படி சொன்னால் ஓகே தான். ஸோ டார்க்காக இருக்கக்கூடிய அந்த முடிக்கெலாம் பார்த்திங்கன்னா அதே நம்ம அந்த பென்சில் வச்சு நம்ம டார்க் பண்ணிக்க வேண்டியது தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே வாங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இந்த எரேசர் டிராயிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவை நல்லா கிறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ எரேசர் வச்சு யூஸ் பண்ணுறதால இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஆனால் இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம ஹைலைட்டை தான் கவனிக்கணும், அதிகமாக ஷேடிங்ஸை வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்காது. இப்போ நம்ம பென்சில் டிராயிங்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நம்ம ஷேடிங்ஸ் தான் கவனிப்போம். அதாவது இந்த பிளாக்காக நம்ம ஷேட் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் கவனிப்போம் அதிகமாக. ஹைலைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கவனிப்போம். ஸோ இப்போ பென்சில் எரேசர் டிராயிங்குங்கிறப்போ நம்ம வந்து ஹைலைட்ஸ் அதிகமாக நோட் பண்ணணும், ஷேடிங்ஸை கொஞ்சமாக நோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கழுத்துலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹைலைட்டு தான். இப்போ இது எரேசர் டிராயிங்குங்கிறதால மற்ற இடம் ஃபுல்லாமே பிளாக்காக இருக்குது அப்படிங்கிறதால கழுத்துலாம் பார்த்திங்கன்னா வெறும் ஹைலைட்டு. இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய சட்டை இருக்குது இல்லையா, சட்டைக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய கோட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க்கு, அதாவது ஷேடிங் இருக்குது. இப்போ அந்த சட்டை உள்ளே போட்டிருக்கக்கூடிய இந்த சட்டை, இப்போ நம்ம இந்த சட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய எரேசர் வந்து எடுத்து அப்சரா எரேசர் எடுத்து அழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சட்டைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டு தான், ஹைலைட்டில் தான் கணக்கில் வரும். ஸோ இந்த மாதிரி அழித்து முடிச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோடு ஒன்று இருக்கும். ஸோ அதாவது இந்த செக்டு ஷர்ட் போட்டிருக்காரு போல இருக்குது, சின்ன சின்ன செக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து இந்த பென்சில் இருக்கும் இல்லையா, மைக்ரோ டிப் பென்சில், ஸோ அந்த பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம கோடு போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த கோட்டுக்கு வந்து பிளாக் கலர் வந்து அடித்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பிளாக் வந்து அடித்து நல்லா க்ளீனாக
ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் தெரியாமல், அந்த திட்டா இடம்லாம் தெரியாமல் நல்லா க்ளீனாக கொடுத்துட வேண்டியதுதான். ஸோ ஷர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஷேடிங்ஸை கொடுத்து முடிச்சுட்டு, நான் முன்ன சொன்ன மாதிரி மைக்ரோ பென்சில் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன செக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி போடுறதெல்லாம் அந்த ஷர்ட்டோட ரியாலிட்டி வந்து தெரியும். ஸோ அந்த ஷர்ட்டில் இருக்கக்கூடிய ஒயிட் ஷர்ட்டாக இருந்தாலும் நம்ம அதில் அந்த ஷேடிங்ஸ் கொடுக்குறப்போ அந்த ரியாலிட்டி வந்து ஓரளவுக்கு நமக்கு வரும். ஸோ என்னை வந்து கேட்டிங்கன்னா, இந்த ட்ராயிங் தான் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இது எரேசர் ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. இன்னும் நிறைய வரணும். ஸோ அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் நிறைய ட்ரை பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட ட்ராயிங் வந்து முடிஞ்சிடுச்சுன்னே சொல்லலாம். பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் மட்டும் தான் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எரேசர் ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன்.